வெல்கம் டு தங்கரத்தினம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான காளான் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஆஃப் லெமன், உங்களுக்கு தேவையான குடமிளகாய் எடுத்துக்கலாம். வாசனை பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இந்த 2 மசாலா மட்டும்தான் போடணும். தயிர் 1 கப், காளான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி 1 டம்ளர். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருளெல்லாம் சேர்த்துடலாம். வாசனை பொருள் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகாயை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மசாலாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்து காளான் நல்லா சேர்த்துடலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறமும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கிரேவியெல்லாம் காளானில் நல்லா சேர்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஆஃப் லெமன் புழிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் 1 கப் சேர்த்துடலாம். மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்த அரிசியெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு
தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து அந்த மூடி மேலே ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.